நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அல் குர்ஆன் அத்தியாயம் 24 வசனம் 31 கூறுகிறது, தமது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறு தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே திரிபவை தவிர மற்றையவற்றை வெளிப்படுத்த வேண்டாம். தமது மொக்காடுகளை மார்பில் மேல் போட்டு கொள்ளட்டும் என்று. பெண்களின் பெருமை நிச்சயமாக ஆண்களின் கவனத்தை ஈர்க்கும் திறனில் தங்கியிருக்கவில்லை. இத்தகைய திறன் பெண்களுக்கு ஒரு மரியாதையும் அல்ல. அது அவர்களுக்கு மரியாதையை கொண்டு வரவும் முடியாது. அது அவமானத்தை தான் கொண்டு வரும். ஒரு பெண்ணின் பெருமை இறைவனால் விதிக்கப்பட்டுள்ள ஒழுக்கத்தை பேணும் திறனிலேயே தங்கியுள்ளது. அதுதான் எல்லாம் வல்ல அல்லாஹ் பெண்களுக்கு அருளியுள்ள அனுகூலமாகும். எனது அருமை இஸ்லாமிய சகோதரிகளே, இறுதி நாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் அறிவிப்புகள் நிறைவேறி இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே தொலைக்காட்சிகளிலும் மற்றும் மீடியாக்களின் மூலமாகவும் பெண் இனத்தின் கண்ணியத்தை குலைக்கும் செயல்களுக்கு அடிபணியாமல் அதை முறியடிக்க பாடுபடுவோம். இன்றைய காலகட்டத்தில் நம் முஸ்லிம் சமூகத்தில் எத்தனையோ சகோதரிகள் தாங்கள் முஸ்லிம் என்பதனை மறந்து வெறும் பணத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் அற்ப இன்பத்திற்காகவும் தங்களை கேவலப்படுத்தி முஸ்லிம் சமூகத்தையும் கேவலப்படுத்தும் விதமாக பலவிதமான சம்பவங்கள் இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ மாற்று மத சகோதரிகள் இஸ்லாத்தை படித்து மனதளவில் உணர்ந்து உள்ளத்தில் ஈமானோடு வாழ்ந்து இறைவனுக்காக தங்கள் குடும்பத்தை இழந்து சொத்து செல்வங்களை இழந்து முஸ்லிமாக தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் முஸ்லிமாக பிறந்து வாழ்ந்து இஸ்லாத்தை மறந்து பல கேவலமான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். பெண் என்பவர்களுக்கு பொறுமை மிக முக்கியமான விடயம். ஆனால் அதை இழந்த பெண்கள் அதிகம். ஈமானோடு வாழ்ந்து மரணிக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே பெண்ணினத்திற்கு தக்க கண்ணியத்தை தந்துள்ள மார்க்கம் என உலகிற்கு பறைசாற்றுவோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.